நான் உற்சாகமன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் ராஸ்பெரி பையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஒரு லைன் ஃபாலோயிங் ரோபோட்டை மேக் பண்ணுறோம். ஸோ இந்த லைன் ஃபாலோயிங் ரோபோட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் ஏதோ ஒரு லைன் இருக்குது. ஸோ அந்த லைனை எனக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான இந்த ரோபோட். ஓகேவா? ஸோ அந்த லைனை வந்து லெஃப்ட் ரைட்டாக இருந்தாலும் சரி, ரைட்ல டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அது எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணிட்டு இந்த ரோவர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? ஸோ இதான் நீ வீடியோ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ரோவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிராபேக்லாம் மெயின் பிக்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது வீடியோ எண்ட்ல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரொம்ப நேரம் பேச வேண்டாம், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ரோபோட் மேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ராஸ்பெரி பை வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை பிக்கோ W அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா W வெர்ஷன். நீங்கள் ராஸ்பெரி பை பிக்கோ கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. ஸோ இந்த ராஸ்பெரி பை ஒன்று எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஸ்பெரி பையில் ப்ரோக்ராம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னொரு ரெண்டு என்ன பண்ணணும்னா இந்த ராஸ்பெரி பையில் கனெக்ட் பண்ணோம். ஸோ இது நார்மலாக அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த ராஸ்பெரி பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூட் ஷெல் பட்டன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மைக்ரோ USB உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிசியோட லிங்க் பண்ணணும். ராஸ்பெரி பை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த தோனி அப்ளிகேஷனை எப்படி ஆட் பண்ணுறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UFT ஃபைல்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிர்ம்வேரை வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஒவ்வொரு வெர்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ போயிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் பிசியில் திஸ் பிசி அப்படின்ற ஆப்ஷன் வந்து போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பையை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு லோக்கல் டிஸ்க் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இருக்கா. ஸோ RPI 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்க. இதில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபிர்ம்வேரை வந்து ஆட் பண்ணோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ராஸ்பெரி பை ஓப்பன் ஆன பேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டோன்னே அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ உங்கள் தோனி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம போர்டு அப்படின்றதெல்லாம் செலக்ட் பண்ணோம். ஸோ ஆப்ஷனில் இன்டர்பிரட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு போர்டு என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பை பிக்கோ. ஸோ கம்யூனிகேஷன் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா மெயின் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் நம்ம லைன் ஃபாலோயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ப்ரோக்ராம் இதுதான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பின்னில் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ IR சென்சார் எந்த பின்னில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் கடைசி கொடுத்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிங்க. ஸோ ஓகே, இந்த ப்ரோக்ராம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த ராஸ்பெரி பையில் நான் வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சேவ் ஆஸ் அப்படின்றதுல போயிட்டு ராஸ்பெரி பை பிக்கோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணோம் அப்படின்னா main.py அப்படின்ற ஃபார்மெட்டில் வந்து சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா main.py அந்த ஃபார்மெட்டில் தான் சேவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ ராஸ்பெரி பையை நம்ம சப்ளை கொடுத்து பவர் பண்ணும்போது இந்த ராஸ்பெரி பையில் main.pyல எந்த ஃபார்மேட் சேவ் ஆயிருக்கோ ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் main.py அப்படின்ற ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு பட்டன் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இது கொடுத்தா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த IR சென்சார் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ காரணம் நான் இப்போ எதுவுமே வந்து கனெக்ட் பண்ணலை, ப்ரோக்ராம் மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் ஷிஃப்டர் வந்து வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஷிஃப்டர் அப்படி சொல்லுவாங்க. இது 3.3 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 வோல்ட்டாக பூஸ்ட் பண்ணும். ஓகேவா? அவுட்புட்டில். ஸோ அதுக்காக இந்த லெவல் ஷிஃப்டர் ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் கிட். ஸோ இதுக்கு மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா L298N மோட்டார் டிரைவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மோட்டர் வந்து இந்த டேரக்ஷனில் ரைட்டு லெஃப்ட்னு போகக்கூடியது கண்ட்ரோல் பண்ணுறது கூடியது இந்த டிரைவர் தான். ஸோ இந்த மோட்டார் டிரைவர் கண்டிப்பாக ஒன்று தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் வேணும். ஓகேவா? அதாவது IR சென்சார். ஸோ இந்த IR சென்சார் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கீழே வந்து லைன் இருக்கா இல்லையா அப்படின்றத சென்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக 2 IR சென்சார் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் சப்ளை உள்ள ஒரு பேட்டரி. ஸோ எதுக்கு 12 வோல்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண ஒரு டிரைவர் கிட்ட 12 வோல்ட் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் நான் பயன்படுத்துகிறேன். நான் ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.7 வோல்ட் நான் சீரிஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு 11 வோல்ட் கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் மோட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு 4 கியர் மோட்டர் வந்து தேவை. நீங்கள் இது வந்து 2 மோட்டர்லேயும் வச்சு பயன்படுத்தலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 மோட்டர் வச்சு பயன்படுத்துகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் DC மோட்டர் கிடையாது, இன்பில்ல வந்து கியர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கியர் மோட்டர் இருந்தால் தான் நம்ம லெஃப்ட் ரைட் அப்படின்றது டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித் வீல்ஸோடு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நான் ஹார்ட்வேர் கனெக்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஹோல்ஸ் போட்டு மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஹார்ட்வேர் எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கியர் மோட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மோட்டர்ஸ்லாம் க்ளூ அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிட்டேன் ஓகேவா. ஸோ இந்த மோட்டரை நீங்கள் ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த மோட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ ஒரு மோட்டருடைய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டம் சைடில் இருக்கா, பட் ஆனால் இந்த மோட்டருடைய நெகட்டிவ் வந்து பாருங்கள் டாப்பில் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் தான் போலாரிட்டி வந்து இருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேவா. அப்போ தான் நம்மளுக்கு டேரக்ட் ஃபார்வர்டும் பேக்வேர்டும் ரைட் லெஃப்ட் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதே போல் பாசிட்டிவ் வந்து பாருங்கள், எனக்கு இந்த மோட்டருடைய பாசிட்டிவ் வந்து மேலே இருக்குது, ஸோ இந்த மோட்டருடைய பாசிட்டிவ் வந்து கீழே இருக்குது பாட்டமில். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும்போது பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேவா. ஸோ அந்த பொலாரிட்டி வந்து மாறி இருக்கிற மாதிரி வச்சு செக் பண்ணிங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா மோட்டர் வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜாயின் பண்ண ஒயரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வழியாக வெளியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியர் மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயரை நம்ம இந்த மோட்டர் டிரைவரில் கனெக்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நான் மோட்டர் டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மோட்டர் டிரைவரில் பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு டெர்மினல் கனெக்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இதில் தான் நம்ம மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணோம் ஓகேவா. இப்போ மோட்டர்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த டெர்மினல் லெஃப்ட் சைடு டெர்மினலில் பாருங்கள் இங்கே அவுட்புட் 1 அவுட்புட் 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவுட்புட் 1 அப்படின்றதுல பாசிட்டிவ் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அவுட்புட் 2ல் நெகட்டிவ் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடும் அதே போல் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் 3 அண்ட் அவுட்புட் 4 இருக்கும் ஓகேவா. ஸோ அவுட்புட் 3ல் வந்து பாசிட்டிவ் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அவுட்புட் 4ல் நெகட்டிவ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை டிரைவர் கிட்ட லிங்க் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ இந்த டிரைவர் கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ராஸ்பெரி பை போர்டோட லிங்க் பண்ணோம் ஓகேவா. ஸோ இதுக்கு நான் கனெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பிரெட் போர்டு வந்து எடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம லெவல் ஷிஃப்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரெட் போர்டில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஸ்பெரி பையும் இந்த லெவல் ஷிஃப்டரையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஓகேவா. ஸோ அதை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ராஸ்பெரி பையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.3 வோல்ட் அவுட்புட் வரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா 3.3 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு வந்து 5 வோல்ட் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் இந்த லெவல் ஷிஃப்ட்டில் கிரவுண்டு எல்வி எல் கிரவுண்டுன்னு இருக்கா. ஸோ வோல்டேஜ் கொடுக்கணும் கிரவுண்ட் கொடுக்கணும். அப்படி நம்ம லோ வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராஸ்பெரி பையிலேருந்து 3 வோல்ட் அவுட் எடுத்துக்கிறேன் ஓகேவா. சர்க்யூட் டயக்ராம் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சர்க்யூட் டயக்ராம் லிங்க் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே போல் இதுக்கு நெகட்டிவ் வந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்பெரி பையிலேருந்து லெவல் ஷிஃப்டருக்கு வெறும் சப்ளை மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஆனால் நம்ம இதிலேருந்து வரக்கூடிய சிக்னல் பின்னை நம்ம இன்னும் இது கொடுக்கல ஓகேவா. ஸோ இதுக்கு எப்படி நம்ம சிக்னல் பின் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம 10, 11, 12, 13 அப்படின்ற ஜிபிஐஓலாம் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். காரணம் நம்ம ப்ரோக்ராமில் அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்கு ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான பின் கனெக்ஷன்ஸ் வந்து தெரியணும், தெரிஞ்சால் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஐஓ 10 அப்படின்றது இந்த பின் தான் ஓகேவா. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் லாஜிக் லெவல் 1ல் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது 11th பின், அதை லாஜிக் லெவல் 2ல் கொடுத்துருங்க. 10, 11 வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th பின். ஸோ 12th இருக்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஜிக் லெவல் 3ல் வந்து கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் ஜிபிஐஓ 13 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4ல் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம லோ வோல்டேஜ் கொடுத்துக்கு மட்டும் தான் இந்த லாஜிக் சர்க்யூட்டில் சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹை வோல்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கும் நம்ம 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும், கிரவுண்ட் வந்து கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதுக்கு 5 வோல்ட் நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா இந்த ராஸ்பெரி பைக்கு இன்புட் கொடுப்போம் பார்த்தியா. ஸோ அதில் தான் நம்ம 5 வோல்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல 5 வோல்ட் வர மாதிரி நான் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல் ஷிஃப்ட்ல இருந்து நம்ம இந்த டிரைவ் சர்க்யூட்டுக்கு லைன் இன்புட்டாக வந்து கொடுக்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜம்பர் ஒயரே வந்து எடுத்து கொடுத்துறேன். ஸோ இதில் நமக்கு 4 பின் வந்து ஹை பண்ணி எடுத்துருப்போம் இல்லையா 5 வோல்ட்டா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் போர்டை நான் இந்த கார்ட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லெவல் ஷிஃப்ட்லேருந்து வரக்கூடிய இன்புட் பின்னை நம்ம என்ன பண்ணணும் இந்த டிரைவர் சர்க்யூட் கொடுக்கணும். இந்த டிரைவர் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பின் இருக்கா.
பாருங்கள் இன்புட் 1, இன்புட் 2, இன்புட் 3, இன்புட் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம ஹை லெவல் 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, ஸோ இதை டேரெக்டாக அதிலே வந்து கொடுத்துடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த லாஜிக் சர்க்யூட்லேருந்து வரக்கூடிய லெவல் 1, ஸோ இதில் இன்புட் 1 வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் லெவல் 2 இதில் இன்புட் 2 வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் 3யும் 4யும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீல்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லைன் ஃபாலோயிங் ரோபோட்டில் ஃப்ரண்ட் சைடு வந்து பாருங்கள் நான் 2 பிளாஸ்டிக்கில் கிளாம்ப் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ஐஆர் சென்சாரை ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ஐஆர் சென்சார் பின்னாடி இருக்கக்கூடிய டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஆர் சென்சார் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெர்மினல் இருக்கா. ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக. ஐஆர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், விசிசி கிரவுண்டு அவுட்டுன்னு சொல்லிட்டு 3 டெர்மினல் பின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த விசிசி கிரவுண்டை நம்ம எதில் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு 3.3 வோல்ட் கொடுத்தாலே ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கு விசிசி கிரவுண்ட் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல 3.3 வோல்ட் நம்ம இந்த லெவல் ஷிஃப்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலே வந்து விசிசி பாசிட்டிவ்லையும் கிரவுண்டை நெகட்டிவ்லையும் வந்து கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஐஆர் சென்சார். ஸோ இதை எந்த பின்னில் கொடுக்கணும் அப்படின்னா GPIO 2ல் வந்து கொடுத்துருங்க. சர்க்யூட் டயக்ராம் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கங்க. அதே போல் தான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐஆர் சென்சாரும். ஓகேவா, ஸோ இதுக்கு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட்டில் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம சிக்னல் பின் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா GPIO 3ல் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை கொடுக்குறதுக்காக பேட்டரி வந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்டரியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேட்டரி பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சில் ஒரு எண்டில் வந்து நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லென்த்தாக ஒயர் வந்து எடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இது என்னங்க அப்படி எதுக்கு அப்படின்னா சுவிட்சிலேருந்து நம்ம வந்து அவுட் எடுத்துக்கலாம். பேட்டரிலேருந்து இந்த டிரைவர் கிட்டுக்கு எப்படி சப்ளை கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிரைவர் கிட்டில் வந்து பாருங்கள் 3 டெர்மினல் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கொடுத்துருங்க. இதுதான் இன்புட் 12 வோல்ட். ஓகேவா, இப்போ பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. சேம் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டர் பின்னில் வந்து கொடுத்துடலாம். சென்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா, இப்போ நம்ம இந்த கிட்டில் இருந்தே நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா 5 வோல்ட் அவுட்புட் எடுத்து நம்ம இந்த ராஸ்பெரி பைக்கு இன்புட்டாக 5 வோல்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ அது ஒரு பெனிஃபிட். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜம்பர் ஒயர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா, சென்டர் பின்லேருந்து அப்படியே நெகட்டிவ் நான் எடுத்துறேன் காமனாக. ஸோ இந்த நெகட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஸ்பெரி பையோடைய நெகட்டிவ்ல வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து தேர்ட் பின்லேருந்து எடுத்துருங்க. இதில் நமக்கு அவுட்புட் 5 வோல்ட் வந்து வரும். ஓகேவா, எக்ஸ்ட்ரா பேட்டரி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 5 வோல்ட் எடுத்து இதுக்கு பாசிட்டிவ் 5 வோல்ட் வந்து கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஐஆர் சென்சார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக எனக்கு இதில் 2 லைட்டுமே ஆனில் இருக்கு இல்லையா ஐஆர் சென்சார். ஸோ இது நீங்கள் பிளாக் சைடு வைக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா எல்லா வீல்ஸும் வந்து ஆஃபில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் இப்போ டேப் மேலே வைக்கும்போது கூட எனக்கு 2 லைட்டுமே வந்து ஆனில் இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ஆஃப் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்கணும். ஓகேவா, ஸோ இப்படி செட் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் இந்த சர்ஃபேஸில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிளாக் கலர் டேப் லைன் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் தான் நமக்கு அந்த லைனை சென்ஸ் பண்ணி லைன் ஃபாலோயிங் ரோபோட் மூவ் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி ஒரு லைன் ஃபாலோயிங் ரோபோட் எப்படி பண்றதுன்ற வீடியோல பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணும்போது என்னென்ன டிராபேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் இதுல எனேபிள் ஏவும் எனேபிள் பியும் இந்த டிரைவர் கிட்ட பயன்படுத்தி இருக்க மாட்டோம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஸ்பீடு தேவை அப்படின்னா அந்த ரெண்டு பின்னையும் யூஸ் பண்ணி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அது லைனை சென்ஸ் பண்ணி கரெக்டா நம்ம எந்த கர்வ்ல போட்டிருக்கோமோ அந்த கர்வ்ல சென்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ப்ரோக்ராம் வேணுமோ நீங்க அதுக்கு ஏற்றபடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல ரெண்டு முக்கியமான இந்த சென்சார் இருக்கு பாத்தியா, ஸோ இந்த ரெண்டு சென்சாரோட அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணணும். ஸோ இதை சர்ஃபேஸ்ல இருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சாரும் ஒரே ஹைட் லென்த்ல இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டு நீங்க கரெக்டா பண்ணீங்க போதும், நம்ம ஒரு 99% கரெக்டா வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது போல நிறைய IoT ப்ராஜெக்ட்ஸ் ரோபோட்டிக்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் திஸ் இஸ் தமிழ்.